நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று சென்னை வந்த பிரதமர் மோடி பாஜக கூட்டணி மற்றும் கட்சி வேட்பாளர்கள் இடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி சென்னை பாண்டி பஜாரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென் சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் வி செல்வம், வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ், திருவள்ளூர் பாஜக வேட்பாளர் பொன்வி பாலகணபதி, ஸ்ரீபெரும்புதூர் தமாக வேட்பாளர் வேணுகோபால், காஞ்சிபுரம் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன், அரக்கோணம் பாமக வேட்பாளர் பாலு ஆகிய 6 வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். மேலும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பிரதமர் மோடி அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடே எதிர்பார்க்கும் தொகுதியாக வயநாடு மாறிவிட்டது. காரணம், ராகுல் காந்தி 2வது முறையாக களம் காண்பதால் இந்த எதிர்பார்ப்பு அதிகரித்துவிட்டது. கேரளாவின் வட எல்லையில் வயநாடு மாவட்டம் அமைந்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி முதல் முறையாக வயநாடு தொகுதியில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 4,31,720 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். ராகுல் காந்தி எதிர்த்து பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியான பாரதிய தர்ம ஜன கட்சி தலைவர் துஷார் வெல்லப்பள்ளி போட்டியிட்டார். அவர் 78,718 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். தற்போது வயநாடு தொகுதி 2வது முறையாக ராகுல் காந்தி களம் காண்கிறார். கேரளா நாடாளுமன்ற தொகுதிகள் 22 நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த தொகுதி முக்கிய தொகுதியாக அரசியல் நோக்கர்கள் பார்க்கின்றனர். கடந்த தேர்தலில் ராகுல் காந்தி தோல்வியை சந்திப்பார் என்ற கருத்து எழுதியது. பின்னர் காங்கிரஸ் வெற்றி பெற்றதால் கட்சி தலைமைக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. இதனால் தற்போது 2வது முறையாக ராகுல் காந்தியை களம் இறக்கியுள்ளது. இந்த தொகுதியில் இந்துக்கள் 45%, முஸ்லிம் 41.1%, கிறிஸ்தவர்கள் 13.7% உள்ளனர். சிறுபான்மையினர் அதிகம் உள்ளது என்பதால் காங்கிரசின் வெற்றி காங்கிரஸ் கட்சியினரிடம் உறுதியாக தெரிகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் தங்களின் பெயர்களை சரிபார்த்து சிரமமின்றி கண்டுபிடிக்கும் வகையில் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்கள் அகர வரிசையில் இடம்பெறும் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி உதவி மையத்தில் வைக்கப்படும் வாக்காளர் பட்டியலில் அகர வரிசை முறையில் வாக்காளர்களின் பெயர்களில் வைக்கப்படுவதால் கால விரயமின்றி வாக்காளர்கள் தங்களுக்கு தேவையான விவரங்களை விரைவில் சரிபார்த்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள 6.23 கோடி வாக்காளர்களில் 2 கோடியே 8,59,559 பேர்களுக்கு தற்போது வரை பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் விநியோகம் செய்யப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். மெட்ரோ ரயில் நிலையம் கட்ட அடையாறு ஆற்றின் கீழ் சுரங்கம் தோன்றும் பணி நிறைவு பெற்றது என மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தகவல். சென்னையில் 2வது கட்டமாக மாதாவரம் பால் பண்ணை முதல் சிப்காட் வரை 3வது வழித்தடம், கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரை 4வது வழித்தடம், மாதாவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை 5வது வழித்தடம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த பணிகளை 2028ஆம் ஆண்டுக்குள் முடித்து மெட்ரோ ரயில்களை இயக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்களுக்கு வசதியாக தமிழகம் முழுவதும் 1518 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் பனிந்தர ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கலந்துரையாடல் நடைபெற்றது. அதில் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் சேர்த்து 2970 சிறப்பு பேருந்துகள் என 2 நாட்கள் சேர்த்து மொத்தம் 7,154 பேருந்துகளும், பிற ஊர்களில் இருந்து மேற்கண்ட 2 நாட்களில் 3060 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 10,214 பேருந்துகள் இயக்கப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் வழக்கில் முக்கிய திருப்பமாக டெல்லி உயர்நீதிமன்றம் அரவிந்த் எதிர்ப்பால் அவர்கள் மதுபான கொள்கையில் சதியில் ஈடுபட்டதாகவும் மதுபான கொள்கை முறை கேட்டு முழுமையாக ஈடுபட்டு உள்ளார் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. மூத்த அரசியல்வாதியும் பிரபல சினிமா தயாரிப்பாளருமான RM வீரப்பன் இன்று காலமானார். 1926ஆம் ஆண்டு புதுக்கோட்டையில் உள்ள அறந்தாங்கியில் பிறந்தவர் RM வீரப்பன். இவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான MGR மற்றும் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் பல்வேறு துறைகளில் அமைச்சராக பதவி வகித்துள்ளார். நாடகத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வந்த RM வீரப்பன் அவர்கள் பெரியார், அண்ணா, MGR, கலைஞர், ஜானகி, ஜெயலலிதா, ரஜினி உள்ளிட்ட அனைவரிடமும் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். அரசியலை தாண்டி சத்யா மூவிஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளராக பல படங்களை தயாரித்துள்ளார். இந்த நிலையில் வயது மூப்பின் காரணமாக RM வீரப்பன் அவர்கள் இன்று காலமானார். RM வீரப்பன் அவர்களின் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.
தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் நேற்று ஒரே நாளில் 20,125 மெகாவாட் மின்சாரம் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் இருந்த மின் நுகர்வுடன் ஒப்பிடும்போது மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் கோடை காலம் துவங்கும் நேரத்தில் அதிகப்படியான மின் நுகர்வு இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் மின் தேவை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அந்த வகையில் கடந்த 5ஆம் தேதி தமிழக மின் தேவை 19,580 மெகாவாட்டாக பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் அடுத்த 3 நாட்களில், அதாவது நேற்று இதுவரை இல்லாத வகையில் 20,125 மெகாவாட் மின்சாரம் பதிவாகியுள்ளது. இன்னும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்காத நிலையில் இப்போதே இவ்வளவு மின் தேவை இருப்பதால் இனிவரும் நாட்களில் இது அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று ஹைதராபாத் அணியின் அதிரடி ஆட்டம் தொடருமா என்ற எதிர்பார்ப்புடன் ஹைதராபாத் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இன்று நடைபெறும் 23வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகள் களம் இறங்குகின்றன. இந்த தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் நிலையற்ற ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. 4 ஆட்டங்களை விளையாடிய 2 அணிகளும் 2 வெற்றி 2 தோல்வி 4 புள்ளிகளுடன் ஹைதராபாத் 5வது, பஞ்சாப் 6வது இடமும் அட்டவணையில் இடம் பிடித்திருக்கிறது. முதல் 2 ஆட்டங்களிலும் அதிரடியாக 200 ரன்களுக்கு மேல் குவித்த ஹைதராபாத் அணி தனது அதிரடியை தொடங்குமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்குகிறது.